என் பேர் சிவக்குழுந்து. இதுதான் எங்கள் வீடு. இது எங்கள் பெரிய அண்ணன் தாமு, ரொம்ப கோவக்காரரு. இது எங்கள் சின்ன அண்ணன் சோமு, பயங்கர ஜாலி. இது எங்கள் பெரிய அண்ணி பாப்பாத்தி, எங்கள் வீட்டில் எல்லா வேலையும் இங்கே தான் செய்வாங்க. இது எங்கள் சின்ன அண்ணி ராசாத்தி, வேலை செய்கிற மாதிரி நடிப்பாங்க. இவங்க தான் எங்கள் அப்பா முனியாண்டி. இதுதான் எங்கள் குடும்பம், ரொம்ப சந்தோஷமான ஒத்துமையான குடும்பம். இது எங்கள் குடும்பம், முனியாண்டி குடும்பம். என்னாச்சு மாமா? மாமா என்னாச்சு மாமா? பெரியவனே, சின்னவனே, உங்களை எல்லாத்தையும் நான் கரை சேர்த்துட்டா. ஆனா என் மகன் சின்னவனை மட்டும் நடுக்காட்டுல விட்டுட்டு போறா. நீங்க தானே அவனை கரை சேர்க்கணும், பத்திரமா பாத்துக்கணும். அப்பா நாங்க பாத்துக்கிறோம்ப்பா தம்பிய. சொத்து மாமா, இந்த மாதிரி நேரத்துல ஏன் மாமா சொத்தை பிரிக்கிறத பத்தி பேசுறீங்க? சொத்தை பிரிச்சு உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியுமா? அதனாலதான் நான் எதுவுமே பண்ணல. கடைசி வரைக்கும் நீங்க ஒத்துமையா இருந்து அனுபவிச்சுக்கலாம். அதை விற்கவோ அடமானம் வைக்கவோ முடியாதுமா. யோ மூப்பனா நல்லா சாக சொல்லிடு, இல்லன்னு வச்சுக்க அழுகிற சாக்கில் அடிச்சே கொண்டு போடுவேன். ஐயோ மாமா, ஏன் மாமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ மாமா, ஐயோ செத்து போயிட்டீங்களா? 30 கோடி ரூபா சொத்து விற்க கூடாதான், அடகு வைக்க கூடாதான். என்னையா கூறுவிடத்தனமா உங்க அப்பா உயிர் எழுதி வச்சிருக்கான்? அதான் அனுபவிச்சுக்கலாம் சொல்லிட்டாங்களே, ஏன் புலம்பிட்டா நடக்கிற? அதுக்கு தான் சொல்றேன், வக்கீல்கிட்ட நான் பேசிட்டேன். சொத்தை அனுபவிக்கலாம், அது நம்ம 2 பேரும் மட்டும் இருந்துச்சுன்னா புரிஞ்சு போச்சு. ஆனா இதுக்கு எங்க அண்ணனும் எங்க அண்ணன் பொண்டாட்டி ஒத்துக்கணும்ல. ஏய், அப்ப தம்பி பொண்டாட்டி என்னடி பண்றது? புரியல. போட்டு தள்ளிட்டா? அப்ப சிவகொழுந்து. ஆமா, சிவக்குழந்தை என்ன பண்றது? டேய் சிவகுழந்தை, சிவகுழந்தல ஒரு ஆளு, அவனை வச்சுட்டு பிளான். இப்ப பாரு. டேய் சிவகுழந்தை. சொல்லுங்க பிரியனி. சொல்லுங்க ஜனனி. வீடா சொல்லுங்க பிரியனி. ஆமா, இப்போ நான் அரைஞ்சேன்ல, எதுக்கு அரைஞ்சேன்? பெரியவங்க அடிச்சு 1000 காரணம் இருக்கும், அதை நான் கேட்க முடியாது இல்ல. இந்த கணத்தை வேணா அடிச்சுக்கீங்க. போடுற. இங்க பாரு, 4 குட்டிக்காரன் அடிச்சுட்டு போடா. சரி நீ பாத்திய, இவன் ஒரு ஆளு, இவனுக்கு ஒரு ஸ்கெட்ச் வேற. நாளைக்கே நான் வேலையை ஆரம்பிக்கிறேன். இப்ப நீங்க தூங்குங்க, பிளான் என்னங்கிறத நாளைக்கு சொல்றேன். என்ன அதிசயமா கோலமெல்லாம் போட்டிருக்கு, அது 2 இன்ச்சு பெருசா இருக்கே. சம்திங் ராங். என்ன வீடு வாசல் எவ்வளவு சுத்தமா இருக்கு, என்ன நடக்குதுன்னு தெரியலையே. மாமா காஃபி குடிங்க. காஃபி. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். என்னடி கத்திக்கிட்டாங்க? ஏங்க, அவங்க அப்பா அம்மா வந்தாலும் அவ எந்த வேலையும் செய்ய மாட்டா. இன்னைக்கு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிருக்கா, வாசல் வச்சு கோலம் போட்டிருக்கா. கோலம் வேற 2 இன்ச்சு பெருசு. இப்பெல்லாம் பண்றானா என்ன அர்த்தம்? சிறன்னு அர்த்தம். மங்குனி புருஷா. இது நம்ம பிளான் தானே பண்ணோம். அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் இந்த வீட்டுல பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாது. கேர்ஃபுல். மாமா காஃபி குடிங்க மாமா. பல்லு விட்டு தரமா? காஃபியா? சுகர்லாம் கரெக்டா போட்டுருக்கல. ஏன்னா மாமா ஷார்ட் டெம்பர் ஆயிட்டு அப்பப்போ கோவம் வருது. அவங்களுக்கு போட ஸ்கெட்ச் செத்து தொலைஞ்சிடாத. நம்ம பொண்டாட்டி என்ன நம்மளோட ஃபாஸ்டா இருக்கா? வெரி குட். பாத்தீங்களா, வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் அசால்ட்டா இருந்தோம் நம்மளை முடிச்சு விட்டுருவாங்க. சூப்பர் ஐடியா. நைட்டு அவங்க முடிச்சிட வேண்டியதான். ஆமா, எனக்கு என்னமோ எங்க அண்ணனும் அண்ணியும் நல்லவங்கன்னு தான் தோணுது. உங்க அண்ணனும் உங்க அண்ணியும் கொஞ்ச நேரத்துல அவங்க யாருன்னு உனக்கு தெரியும். எப்படி சொல்ற? படு 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 படு.
சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? மார்கழி 1 நீங்க உனக்கு பிறந்த நாள் தம்பி. இன்னைக்கு வைகாசி 1 தானே? வைகாசியா? நான் அப்பவே சொன்னல வைகாசியா மார்கழியான்னு தெரியல தம்பி. அதான் ஒரு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. ஆமா, சர்ப்ரைஸ்னா கையில தலகாணியோட நின்று இருக்க. கேக்குங்க. இது கேக் ஃப்ரிட்ஜ்ல இருக்கு, எடுத்துறாரு. கேக் ஃப்ரிட்ஜ்ல இருக்கு. இது கேக்கு வெட்ட கேக்கு பெருசு, நான் தூக்கிட்டு வந்துடுறேன். பார்த்தல உங்க அண்ணனும் உங்க அண்ணியும். ஆமாண்டி, நம்ம அவங்கள முடிக்கல, அவங்க நம்மள முந்திட்டு முடிச்சு விட்டுருவாங்க. சோத்தையும் தின்னு தொலைய மாட்டேறாங்க. எப்ப பார்த்தாலும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டே இருக்காங்க. இல்லைன்னா அதுல விசந்த கலந்து விட்டுருவேன். ஐடியா. காலைல எந்திரிச்சோன்னு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? பல்லு விளக்குவாங்க. அந்த பேஸ்ட்ல வெஸ்த வச்சுட்டா? ஆமா, செம்ம ஐடியா. காலைல எந்திரிப்பாங்க, பேஸ்ட் எடுப்பாங்க, பிரஷ் எடுப்பாங்க, தேய்ச்சிட்டு கொஞ்ச நேரத்துல செத்து போயிருவாங்க. ஆனா இந்த சிவகொழுந்து, டேய் அவன் நம்ம கடைச்சு சொத்துடா. இப்ப பாரு. டேய் சிவகொழுந்து, சொல்லுங்க சின்னி. கடைக்கு போய் 10 ரூபாய்க்கு பேஸ்ட் வாங்கிட்டு 10 கூட வரணும். சரிங்க சின்னி. 1 2 சின்னி தாங்க. சரி அங்க வச்சுட்டு நொண்டி அடிச்சு போடா. சரிங்க நீ. பார்த்தல்ல, 30 கோடி ரூபாய் சொத்துக்கு இந்த மாதிரி ஒரு அடிமை எங்க தேடினாலும் கிடைக்காதுடா. இவனை நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கணும்டா. சரி நீங்க படுங்க, நாளைக்கு என்னோட பிளானை எக்ஸிக்யூட் பண்றேன். இருப்பி கதையை போட்டு வந்துடுறேன். திரும்பி வந்துட போறாங்க சர்ப்ரைஸ். இந்நேரம் பிளான் சக்சஸ் ஆயிருக்கும். என்னம்மா, பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு போல. சரி, நான் போய் 2 மாலை வாங்கிட்டு வந்துடுறேன். ஏன் சோகமா இருக்க? ஓ, இப்ப இருந்தே ட்ரைனிங் இரு. நானும் கொஞ்சம் நம்ம கூட தானே பிறந்தேன், எப்படி இவ்வளவு விவரமா இருக்கான்? சின்னி, இந்த பேஸ்ட்ல பல்லு விளக்கிக்கவா? ஏய், போட்ட விஷம் வீணா அப்போ வந்திருக்க. வினையாச்சு போட்டு செல்லுற மாதிரி. 30 கோடி ரூபாய் சொத்துக்கு யார் வேலைக்காரனா இருப்பா? வாயை மூட்டுருங்க. போய் கறியில விளக்குடா. சரிங்க நீ. ஏங்க, பேஸ்ட்ல விஷ வைக்கிற அளவுக்கு வந்திருக்காங்க. நம்ம முந்திக்கல, அப்புறம் அப்படித்தான். அதுக்காண்டி நானும் யோசிச்சுட்டு இருக்கிறேன். படத்துக்கு போறாங்க அவங்க. ஐடியா பிடிச்சிட்டேன். இரு, பாத்ரூம் போட்டுங்க. ஏங்க, தண்ணிக்கு பதிலா ஆசிட்ட கலந்துட்டாங்கன்னா பின்னாடி வந்துருங்க. உன் வருத்தம் எனக்கு புரியுது. நீங்க வச்சாலும் வைப்பாங்க. நான் கம்மா கரைக்க போய்க்கிறேன். நான் கக்கூஸ் போயிட்டேன்னா இன்னைக்கு நான் போகவே மாட்டேன் கக்கூஸ். பிரேக் வேற பிடிங்கிட்டேன். இன்னைக்கு வெளியே போனவங்க தான் திரும்பி வரமாட்டாங்க. சத்திய படத்துக்கா? ஆமாக்கா. சரி 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 சரி, வண்டியில பார்த்து சுதாம போயிட்டு வாங்க. சரிம்மா, பக்கத்துல தான் தியேட்டர் இருக்கு, அப்படி நடந்தே போயிடலாம். என்ன தம்பி பேசிட்டு இருக்கீங்க? அடிக்கிற வெயில்ல அவ போனானா கருத்து போயிட மாட்டாளா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. பின்னாடிதான் தேட்டரு, நாங்க நடந்தே போய்க்கிறோம். டேய், சொல்ல பேச்சு கேளுடா. பொம்பளை பிள்ளை நடக்க வச்சு கூட்டு போறியா? வண்டியில கூட்டு போடா. அண்ணே, எதுக்குன்னே பெட்ரோலை வீணா செலவு பண்ணிக்கிட்டு நடந்து போயிடுறோம். பெட்ரோல் காசு நான் தரேன்டா. வண்டி எடுத்து போடா. பெரிய அண்ணி, சின்ன அண்ணி, பெரிய அண்ணன், சின்ன அண்ணன். நான் காலேஜ் கிளம்புறேன். டேய் தம்பி, காலேஜ் எதுல போற? ஆட்டோ புக் பண்ணி போய்க்கிறேன். ஏண்டா, அண்ணனோட இத்தான் பெரிய வண்டி சும்மா இருக்கு. இந்த சாவி எப்படி? அவ்வளவு பாசமானே என் மேல. டேய், உனக்கு வண்டி ஓட தெரியுமா? சாவி அங்க கொடுத்து ஆட்டோல போடா. சின்ன பிள்ளை கேக்குற வண்டி. போங்கண்ணே, என் மேல உங்களுக்கு பாசமே இல்ல. சின்ன அண்ணன் பாத்தீங்களா, பாசமா வண்டிலாம் தராங்க. டேய், அண்ணன் அப்படிதான்டா தம்பி. நீ வண்டியில ஏறா. டேய், நீ வராத பெரிய அண்ணன் வச்சு கேட்க மாட்டேங்கிற. நில்றா. அதுவா விக்கெட் காலியாகுது. முதுங்க. ஸ்டாண்டர்டு 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 ஸ்டாண்டர்டு. அண்ணே, பிரேக் பிடிக்கல. ஏண்டா, வண்டி ஓடுற வண்டியை கொடுத்து சாவடிக்க பாக்குறியா? யாரு சாவடிக்க பார்த்தா? நீங்க தான் பிரேக் ஒயர் கட் பண்ணி சாவடிக்க பாத்தீங்க. என்ன கேவலமான ஜென்மங்களோ. யாரு கேவலமான ஜென்மா? உங்கள மாதிரியா? சோத்துல விஷத்தை வச்சு கொல்ல பாத்தீங்களே, நீங்க தான் கேவலமான ஜென்மங்க. அது நான் எழுக்கி வச்சேன். எது எழுக்கி? சோத்துல கூட்டு பொரியல் அப்பளம்
ஏண்டி இதெல்லாம் நம்புற மாதிரியாடி இருக்கு? நீங்க மட்டும் என்ன அடுத்த வருஷம் வரப்போற பர்த்டேக்கு இப்பவே கேக்கு கத்தியில கொண்டு வந்தீங்கல்ல அது என்னது? கேவலப்பட்டதுங்க. பேஸ்ட்ல வெஸ்ட வச்சு எங்களை கொல்ல பாத்தீங்க. இப்படிதாங்க வெப்ப உங்களுக்கு என்னங்க இப்போ? ஏய், என்னடி பேசுற? மரியாதை. சண்டை போடாதீங்க. பெரிய நீ சண்டை போடாதீங்க. சின்ன நீ தூரா கொண்டாடிக்க சொல்லி வச்சிரு. சின்ன அண்ணன், பெரிய அண்ணன், சின்ன பையன்தான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. கேவலம் ஒரு சொத்துக்காக இப்ப யாரு கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா? கூட பிறந்தவங்க கூட, சின்ன வயசுலேருந்து ஒன்றா இருந்தவங்க கூட இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சொத்தை தனியாக அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களே, என்னைக்காவது ஒரு நாள் ஒன்றா அனுபவிக்கணும்னு யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சா ஏன் இப்படி சண்டை வரப்போகுது? யோசிங்க. இந்தாங்க பெரிய அண்ணி. இந்தாங்க பெரிய அண்ணி. இந்தாங்க சின்னண்ணா. யோசிக்காதீங்க, எடுத்துக்கங்க. சின்னண்ணி எடுத்துக்கங்க. இனிமே சண்டை போடாம சொத்தை ஒண்ணா அனுபவிக்கலாம். அடிப்பியா? அடி அடி அடி. பெண்ணாச்சு பார்த்தில, வண்டி கேட்டா தரமாட்டியா? தரமாட்ட. நீ பிரேக் இல்லாத வண்டியை கொடுத்து சாவடிக்க பாக்குறியா? பேஸ்ட் கேட்டா தறியில விளக்குக்கு நீ கரியாக போற. சப்பன்னு நினைச்சீங்க, எப்படி உங்களாட விட்டு நாசுக்கா கேமை முடிச்ச பாத்தீங்களா? சாகுங்க.